காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே என்று ஆரம்பித்து திருக்கோளூர் பெண் பிள்ளை, மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். 36வது வரி வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். சென்ற அத்தியாயத்திலே சொன்னாள், இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி கொடியார் போலே என்று. அரங்கநாத பெருமாளை தவிர வேறு எந்த பெருமாளையும் பாடாத பெருமைக்கு உரியவர் தொண்டரடி கொடியாழ்வார். பூமாலை சார்த்தும் கைங்கரியம் மட்டுமல்லாது பாமாலையும் சார்த்திய பெருமைக்கு உடையவர். திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி என்ற 2 நூல்களை 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு அளித்த மிகப்பெரிய புகழுக்கு உரியவர். இவரை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 37வது வரையை சொல்லுகின்றார். அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியார் போலே என்று. ஸ்ரீமத் ராமானுஜரிடமே அவருடைய குருவை பற்றி சொல்கின்றாள். எத்தனை சிலாக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். யார் இந்த திருக்கச்சி நம்பிகள்? இவர் பூவிருந்த வள்ளியிலே 1009ஆம் வருடம் பிறந்தவர். வணிகம் செய்து பொருளீட்டும் குலத்தில் பிறந்த மகான். இவருடைய 3 சகோதரர்களும் வியாபாரத்திலே வணிக நோக்கிலே செயல்படும் பொழுது இவர் மட்டும் காஞ்சிபுரத்திலே உரையக்கூடிய வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசும் கைங்கரியத்துக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அது இவருக்கு நியமமான தொண்டாக இருந்தது. ஸ்ரீமத் ராமானுஜருக்கு ஆன்மீகத்திலே சில சந்தேகங்கள் ஏற்பட்டன. அதை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது? யாராவது ஒரு குரு கிடைத்தால் நாம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம் என்ன விஷயம் என்று. இவருக்கா சந்தேகமாக இருக்கின்றது. ஸ்ரீமத் ராமானுஜர், நாராயண பெருமாளே நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்தால் நல்லதாக இருக்குமே என்று நினைக்கின்றார். இதை உணர்ந்து கொண்டார் திருக்கச்சி நம்பிகள். இந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கும் அவருடைய பத்தினியான, அவருடைய சகதர்மினியான பெருந்தேவி தாயாருடனும் நேரடியாக உரையாடும் அன்பை பெற்றவர், அவர்களுடைய அருளை பெற்றவர். இப்படிப்பட்டவர் ஸ்ரீமத் ராமானுஜரிடம் தெரிவிக்கின்றார். அவர் என்ன சந்தேகப்பட்டாரோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு சில கருத்துக்களை கூறுகின்றார். அது என்ன? 6 விஷயங்களை கூறுகின்றார். ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியே பரம்பொருள். அவரை மிஞ்சிய மிகப்பெரிய உயர்ந்த தத்துவம் உலகத்தில் கிடையாது. இது முதல் சந்தேகம் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு. இதை சொல்கின்றார் திருக்கச்சி நம்பிகள். அடுத்தது ஒரு அற்புதமான சந்தேகம் இருந்தது. என்னன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு என்பது சித்தாந்தம். இந்த உண்மை ஸ்ரீமத் ராமானுஜருக்கு உரைக்கப்பட்டவர் திருக்கச்சி நம்பிகள். இன்னும் ஒரு சந்தேகம் இருந்தது. என்னன்னா, எது உயர்ந்த சாதனம்? மோட்சத்திற்கான வழி என்ன? அப்பொழுது திருக்கச்சி நம்பிகள் கூறுகின்றார், மோட்சத்திற்கான மிகச்சிறந்த சாதனம் சரணாகதி தத்துவம். இதை உரைக்கின்றார். 4வதாக ஒரு சந்தேகம். இறக்கும் தருவாயில் ஸ்மிருதி செய்ய வேண்டியது கிடையாது. ஸ்மிருதி என்றால் என்ன? பகவானை நினைக்க வேண்டியது. ஒருவன் மரணம் அடையக்கூடிய அந்த வேளையிலே, அந்திம காலத்திலே சரணாகதி என்று ஒன்று அவன் அடைந்து விட்டால் பகவானை அந்திம காலத்திலே நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சந்தேகம் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு இருந்தது. இதை தெல்ல தெளிவாக உணர்த்திவிட்டார் திருக்கச்சி நம்பிகள். அதே போல் யார் ஒருவர் சரணாகதி அடைந்திருக்கின்றாரோ அவருக்கு தன்னுடைய சரீர முடிவிலே மோட்சம் உறுதி, வைகுந்தம் பிராப்தமாகும். பாவங்கள் கழியும் வரை இந்த சரீரத்தோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட பல சந்தேகங்களை தெல்ல தெளிவாக விளக்கிவிட்டார் சந்தேகமற திருக்கச்சி நம்பிகள். இறுதியாக 6வதாக கூறிய ஒரு உயர்ந்த தத்துவம் உண்டு. அது என்னன்னா, பெரிய நம்பிகளை குருவாக அடைவது உனக்கு ஏற்றம் தரக்கூடிய அருமையான யோசனை என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்திவிட்டார் திருக்கச்சி நம்பிகள். உலகம் புகழக்கூடிய அற்புதமான மகான்.
ஸ்ரீமத் ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார், வழிகாட்டி கொண்டும் இருக்கின்றார் பல ஆன்மீக அன்பர்களுக்கு. அவரை தஞ்சம் என்று அடைந்தவர்கள் வெறும் கையோடு செல்வது கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மகான், கடையவனுக்கும் கடைத்தேற்றம் வழங்கிய அற்புதமான மகான், நம்மாழ்வாரினுடைய பாணியை பின்பற்றி தன்னுடைய கொள்கையை வகுத்து கொண்டவர். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்ரீமத் ராமானுஜரை உருவாக்கிய பெரும் பங்கு திருக்கச்சி நம்பிகளுக்கு உண்டு. பெரிய நம்பிகளை குருவாக தாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது திருக்கச்சி நம்பிகளுடைய வார்த்தை கிடையாது. அது காஞ்சிபுரத்திலே உரையக்கூடிய வரதராஜ பெருமாளினுடைய வார்த்தை. இதை ஒரு திரு ஆலவட்டம் வீசுகின்ற, பகவத் கைங்கரியம் செய்கின்ற திருக்கச்சி நம்பிகள் தேவ பெருமாளிடம் உரையாடிவிட்டு அவருடைய வார்த்தையை சொல்கின்றார். எத்தனை ஒரு அற்புதமான ஒரு பிரபாவம் இதிலே விளக்கப்பட்டிருக்கின்றது. பெருமாளோடு நேரடியாக பேசக்கூடிய வல்லமை எப்படி கிடைத்திருக்கும்? அவருடைய உண்மையான பக்திக்கு கிடைத்த தெய்வீக பரிசல்லவா நாம நாமதேவருடைய வரலாற்றிலும் பார்த்திருக்கலாம். பாண்டுரங்க பெருமாளோடு பேசக்கூடிய, உரையாடக்கூடிய அருளை பெற்றிருந்தார் நாமதேவர். அப்படியே திருக்கச்சி நம்பிகளும் தேவ பெருமாளுடனும் பெருந்தேவி தாயாருடனும் உரையாடக்கூடிய அற்புதமான வரத்தை பெற்றிருந்தார். இந்த வரத்தின் மூலம் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு ஏற்பட்ட இந்த 6 சந்தேகங்களையும் தெல்ல தெளிவாக நீக்கிய பெருமை திருக்கச்சி நம்பிகளையே சாரும். ஜகம் புகழும் ஸ்ரீமத் ராமானுஜரை உருவாக்கிய சிற்பியாக விளங்கியவர் திருக்கச்சி நம்பிகள். இப்படி ஸ்ரீமத் ராமானுஜருடனே கூறுகின்றார், மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. பெருமாளிடமே உரையாடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி உரையாட வேண்டும் என்று சொன்னால் அந்த பெருமாளுடைய முழு அருளும் கிடைத்தாலன்றி அது சாத்தியமாகாது. பெருமாளுடனே உரையாடக்கூடிய அந்த திருக்கச்சி நம்பிகள் போல நான் புண்ணியம் செய்யவில்லையே சுவாமி, அவனோடு உரையாடக்கூடிய அந்த சக்தி எனக்கு இல்லையே சுவாமி, அப்படி நான் பக்தி செய்யவில்லையே என்று உருகி கூறுகின்றாலாம் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. நாம ஆதிசங்கர பகவத்பாதருடைய வரலாற்றிலும் பார்த்திருக்கலாம். நர்மதை நதிக்கரையிலே ஆதிசங்கரருடைய குரு கோவிந்த பகவத்பாதர் காத்து கொண்டிருந்தாராம். அவர் நினைத்திருந்தால் ஜலசமாதி அடைந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய சீடன் வருவான், அவனுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன், அவனுக்கு அத்வைதத்தை போதித்து விட்டு நான் சமாதி அடைகின்றேன் என்று காத்து கொண்டிருந்தார் அல்லவா. அப்படியே இந்த குரு சிஷ்ய பாவம் இதிலே உரைக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய நம்பிகளை குருவாக அடைய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை சொன்னவர் திருக்கச்சி நம்பிகள். இப்படி 37வது வார்த்தையை சொல்லிவிட்டார். அடுத்த வார்த்தை யாரை பற்றியது, அதிலே என்ன ஒரு பக்தியை அவர் சொல்ல இருக்கின்றார் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் நம்முடைய வரங்களை கோரிக்கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்திலே, அடுத்த பதிவிலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கிற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.